அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு விபாசனா. இது சுமார் 2500 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தார்த்தர், சாக்கியமுனி, புத்தர் என அழைக்கப்பட்ட புத்தர். அவரு சொன்ன நெறைய முறைகள்ல இந்த விபாசனா முறை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முறை. இத வந்து தன்னை உணர்தலுக்கான ஒரு முக்கியமான முறையா அவர் சொல்லியிருக்காங்க. இது நம்மளுடைய சுவாசத்த சாட்சியா இருந்து கவனிக்கிறது தான் இந்த விபாசனா முறை. நீ வேற எதையுமே செய்ய தேவையில்ல. உள்ள வரக்கூடிய சுவாசத்தையும், வெளிய போகக்கூடிய சுவாசத்தையும் ஒரு சாட்சியா இருந்து கவனிக்கிறது தான். நீ அது பின்னாடி தேவையில்ல. அது எப்படி வருதுன்னு பார்க்க தேவையில்ல. அத நீ ஒரு விழிப்புணர்வோட அத நீ கவனிச்சாலே போதும். இத வந்து ஆனா, பானா, சதியோக்ன்னு சொல்லுவாங்க. ஆனான்னா உள்ளே வரக்கூடிய சுவாசம், பானான்னா வெளியே போகக்கூடிய சுவாசம். இந்த சுவாசத்த கவனிக்கும்போது என்ன கிடைக்கும்? என்ன நடக்கும்? அப்படின்னா, முதல்ல சுவாசம்னா கடவுளுக்கும், நமக்கும் உள்ள ஒரே ஒரு பிணைப்பு வந்து இந்த சுவாசம் தான். முக்கியமான்னு சொல்லணும்னா, ஜீவாத்மாவையும், பரமாத்மாவையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமா இது இருக்கு. இதில இப்படியும் சொன்னாலும் ஒரு விஷயம் புரியும். ஒரு நூல்ல ஒரு பக்கம் நீங்க புடிச்சிருக்கீங்க, இன்னொரு பக்கம் கடவுள் புடிச்சிருக்காரு. அந்த நூலே சுவாசம் தான். அப்ப அந்த சுவாசத்த கவனிக்கும்போது என்ன ஆகும்னா, நீ இறைவனையே பிடிக்கிறா மாரி இருக்கும். அப்போ அந்த இறைத்தன்மை உங்களுக்குள்ள வர்றத நீங்க உணர முடியும். ஆழ்ந்த அமைதி கிடைக்கும். இந்த ஒரு முறையே உங்களுடைய வாழ்க்கையில தன்னை உணரக்கூடிய நிலை, நான் ஏன் பொறந்தேன்? நான் ஏன் வந்திருக்கேன்ன கூடிய நிலைய வந்து உணரக்கூடிய தன்மைய வந்து இந்த விபாசனா முறையே குடுக்கும். இந்த விபாசனா முறைய நம்ம வந்து செய்முறை விளக்கமாவே நம்ம பார்க்கலாம். அதுக்கு ரொம்ப முக்கியமானது உங்களுடைய அந்த சுவாசம், வெளிய இருந்து வரக்கூடிய சுவாசம், உங்களுடைய மூக்குல தொடரும்போது கூட அந்த உணர்வு இருக்கணும். அதே மாரி உள்ள போயிட்டு, அதே மாரி அது வெளிய போகுது. நீங்க எதுவும் அத வந்து அடக்கிறதோ, அத வந்து அது பின்னாடியே போறதோ அப்படி இல்ல. நீங்க வெறும் சாட்சியா பார்க்குறீங்க. அந்த சுவாசம் போது. அந்த சுவாசம் உள்ள வருது. சுவாசம் போகுது, இந்த சுவாசம் உள்ள வருது. இத மட்டும் கவனிக்க ஆரம்பிங்க. இந்த இத நம்ம செய்வோம். ஒரு 5 நிமிஷம் நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப ஆழ்ந்த அமைதி கிடைக்கும். எப்பப்பலாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, அப்பப்பலாம் இத போட்டு விட்டுட்டு, நீங்க ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். நீங்க வெறும் சாட்சியா மட்டும் இருந்து பாருங்க. எங்கேயாவது கூட எண்ணங்கள் போட்டும், அது வரட்டும். ஆனா, நீங்க திருப்பி உங்களுடைய சுவாசத்துக்கு திருப்பி வந்துருங்க. இத இப்ப செய்வோம். ஆ கண்ண மூடிக்குங்க. கண்ண மூடிட்டு ரிலாக்ஸான ஒரு இடத்துல நல்லா நிமிர்ந்து, நல்லா உட்காந்துக்குங்க. முடிஞ்சா தளர்வான உடை இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. தளர்வான உடையில ஒரு சேர்ல உட்காந்துக்கிறதோ, இல்ல படுத்துட்டு பண்றதோ கூட எதுவா இருந்தாலும் அந்த சுவாசத்த கவனிக்கிற தன்மையில இருங்க. கண்ண மூடிக்குங்க. கைகள்ல எந்த முத்ராவும் வைக்க வேண்டாம். கைகள்ல உள்ளங்கைய மேல பார்த்தா மாதிரி, மேல் நோக்கி இருக்கா மாரி வச்சுக்குங்க. இப்ப கண்ண மூடுங்க. க்ளோஸ் யூர் ஐஸ். உங்களுடைய ஒரு ஆழ்ந்த சுவாசம், மெதுவான சுவாசம் எடுங்க. உங்க சுவாசத்துல உங்களுடைய கவனம் இருக்கட்டும். சுவாசம் உள்ள வருது, வெளியே போகுது. நீங்க வெறும் சாட்சி மட்டும்தான். அழகா அத மட்டும் கவனிங்க. நீங்க எந்த ஒரு உந்துதலும் பண்ண வேண்டாம். வெறும் கவனிப்பு மட்டும் இருக்கட்டும்.
கைகள நல்லா தேய்ச்சுட்டு, உங்களுடைய 2 கைகள பார்த்தா மாதிரி பொறுமையா கண்ண திறங்க. கண்ண திறந்துட்டு, உங்களுடைய கை, கால்கள், முகம் மொத்தத்தையும் தடவி கொடுங்க. அந்த சக்தி முழுவதும், உடல் முழுவதும் பரவட்டும். பொறுமையா கைகளையும், கால்கள், இடுப்பு பகுதி, மார்பு, இடுப்பு பகுதி, பின்பக்கம், கைகள், கால்கள் எல்லாத்தையும் தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. குருவுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த பயிற்சிய முடிஞ்ச வரைக்கும் எப்பப்பலாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, அப்பப்பலாம் செய்யுங்க. உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத அதிகமா செய்ய செய்ய உங்களுக்குள்ளவே அந்த இறைத்தன்மை வர்றத நீங்க உங்களால உணர முடியும். ஆழ்ந்த அமைதி கிடைக்கும். ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும். புத்தருக்கு இந்த வாய்ப்பு இது குடுத்ததுக்கு நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். திருப்பி மற்ற அடுத்த பதிவுல நம்ம சந்திப்போம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.